This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. கோவைவாணி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய திருக்குறள் சாரத் தொடரில் இன்று டாக்டர் கிருஷ்ணவேணி இயற்கையான வான் சிறப்பை பற்றி தொகுத்தளிக்கிறார்கள். கேட்கலாம் வாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருக்குறளில் வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கிற கருத்துக்களை பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் கடவுளுக்கு அடுத்தபடியாக மழையை போற்றி வணங்குறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நேச்சர், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும், படைப்பையே வணங்குறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்காங்க, எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், கடல்கள், எத்தனையோ விதமான மில்கி வே கேலக்ஸி, மேலே 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 ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் சொல்லிகிட்டே போகிறோம் இல்லையா? அத்தனை விஷயங்கள், அந்த பிரம்மாண்டத்தை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தாலே நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் எவ்வளோ அல்பமானது. நம்ம எப்போ பாரு நம்மளோட உடம்பு முடியல, மனசில் இந்த பிரச்சனை, அவங்க என்ன கவனிக்கலை, இவங்க என்ன கவனிக்கலை, இது சரியில்லை, எதையோ நினச்சி கவலைப்பட்டுட்டு இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோமே. கொஞ்சம் மனசை இப்படி நிறுத்தி வெளியில் பார்த்தோன்னு சொன்னால் இந்த கிரியேஷனில் நம்ம ஒரு சின்ன டாட், எவ்வளோ ஒரு சின்ன டாட்டுங்கிறது புரியும். திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நல்லா வணங்கிட்டு அடுத்த அதிகாரமே வான் சிறப்பு சொல்கிறார். வான் சிறப்பு அப்படின்னா மழையோடைய பெருமையை சொல்கிறது. மழை அப்படின்னா மழையை மட்டும் எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல படைப்பில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அவர் இன்டர் கனெக்டடாக, அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கும் மழைக்கும் உள்ள தொடர்பெல்லாம் திருவள்ளுவர் இதில் சொல்லியிருக்காரு. என்னது, நம்ம வாழ்க்கைக்கும் மழைக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இருக்குது. கடைசி குறளில் அதுக்கான பஞ்ச் வச்சிருக்காரு திருவள்ளுவர். முதல் குறளில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மழை நீர் இருக்கு இல்லையா, அது ஏதோ மழை பெய்யுது அப்படின்னு நினைக்காதீங்க, அது அமிழ்தம் அப்படிங்கிறாரு. அமிழ்தம் அப்படின்னு சொன்னால் அமிர்தம், நெக்டர், எலிக்சர்லாம் சொல்கிறோமே, மரணத்தை தடுப்பது. நம்ம சாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு தண்ணி வேணுங்க. தண்ணீர் அப்படின்னு ஒன்று கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கடையில் வாங்கிக்கலாம் ஒரு பாட்டில் தண்ணி அப்படின்னு வாங்கி குடிச்சிட்டு தூக்கி போடுற விஷயம் இல்லை. அந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் படைப்பே இயங்கவே முடியாது, படைப்பே சாத்தியமே கிடையாது. இந்த உலகத்தில் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை எந்த உயிரினத்துக்கும் இயங்கவே முடியாது. ரொம்ப நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று. வானத்தில் மேகமா நின்று வழங்கி வருதல், அது நமக்கு கொடுக்குதா ஒரு கொடை. அப்படி கொடுக்கறதுனால தான் அமிழ்தம், அதை அமிர்தம், அது இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. மழையினால் தான் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால மழை நீரை, தண்ணீரை, பொதுவாகவே தண்ணீரை என்ன சொல்லணும்னா அமிர்தம், அமுதம். அதனால்தான் இளங்கோவடிகள் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும்னு சொன்னார் சிலப்பதிகாரத்தில். எல்லா வேத நூல்கள் எல்லா இடத்துலையுமே மழை அப்படிங்கிறத ஒரு அமுதமாக தான் சொல்லியிருக்காங்க. மழை நீர் அமுதமன்றோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் மனசில் எப்பயும் மழையை பார்க்கும் பொழுது ஒரு கிராட்டிடியூட், மனசில் நன்றி, இறைவா நன்றி, இந்த படைப்புக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏதாவது நம்ம இதுபடி மழை பெய்யுமாங்க? நம்ம இன்னைக்கு பெய்யணும்னு நினச்சா பெய்யுமா? அது ஒரு அதிசயம் இல்லையா, ஒரு ஒண்டர். உலகத்தில் நமக்கு போரே அடிக்காத சில விஷயங்களில் மழையும் ஒன்று இல்லையா? ஒரு சின்ன குழந்தை விளையாடுறது எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துட்ருக்கலாம். ஒரு யானை, அப்புறம் கடல், நிலா, அதே மாதிரி மழை. மழை பெய்யும் போது நமக்கு நிஜமாவே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த கருகருன்னு மேகங்கள்லாம் திரண்டு அப்படியே இருட்டாகி அப்படியே மழை பெஞ்சு அதோட ஒலி
ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம்ங்க மழை அப்படிங்கிறது. 2வது குறட்பாவுல திருவள்ளுவர் சொல்றாரு, இந்த மழை வந்து ஏதோ அமிர்தம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சாவ தடுப்பது மட்டும் இல்ல. எப்படி சாவ தடுக்குதுன்னு தெரியுமா? அதுதான் உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுது. ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு சொல்றோமே, இன்னைக்கு நம்ம சொல்லலாம் சப்ளை செயின் இருக்கு, குளோபலைசேஷன் எல்லாம் சொல்லலாம். ஆனா, தண்ணீர் அப்படின்னு ஒண்ணு இல்லன்னா, நம்ம வந்து உணவுப் பொருள விளைவிக்க முடியாது. அத சமைக்க முடியாது. அத சாப்பிட முடியாது. நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச அத்தனை டிஷ்ஷஸும் வச்சிருக்காங்க. எல்லாம் விதவிதமா நீங்க இன்னைக்கு ஒரு கட்டு கட்டணும் அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னா கூட கடைசியில என்ன தேடுவீங்க? தண்ணி, தண்ணி எங்கன்னுவீங்க. தண்ணி இல்லாம ஒரு நாள நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? திருவள்ளுவர் சொல்றாரு, "துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை." இது என்னங்க துப்பாக்கி துப்பாக்கின்னு வருதுன்னு நினைக்க வேண்டாம். துப்பு அப்படின்னு சொன்னா உணவுப் பொருள். துப்பார்க்கு, துப்பார்க்குன்னா உணவை உண்பவர்களுக்கு, சாப்பிட்ற நமக்கெல்லாம் துப்பாய உணவுப் பொருளை உருவாக்கி, துப்பாக்கி அதை வந்து நல்லா நமக்கு சமைக்கவும் உபயோகமாக இருந்து, துப்பார்க்கு மறுபடியும் உணவுப் பொருளை சாப்பிட்றவங்களுக்கு துப்பாய அதுவே உணவுப் பொருளாகவும் இருக்கிறது. உணவுப் பொருளை உற்பத்தி பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது, சமைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, அதுவே உணவுப் பொருளாகவும் இருக்கு. தண்ணீர் அப்படின்னு ஒரு டம்ளர் தண்ணியை கையில எடுத்தோம்னா, ஏதோ தண்ணி கொண்டா அப்படின்னு டப்புன்னு குடிக்கிறோம். அந்த தண்ணியை எத்தனை வாட்டி நம்ம வந்து நிதானமா உட்காந்து அதை ஒரு அமுதம் அப்படின்னு நினைச்சு குடிச்சிருக்கோம். ஒரு மிடர் உள்ள போகணும் அப்படின்னா நமக்குள்ள வந்து நம்மளோட உடம்பு சரியா இருந்தா தானே அந்த தண்ணியே உள்ள போகும். அதுக்குள்ளேயும் ஒரு சயின்ஸ் இருக்குல்ல, நம்ம உடம்புக்குள்ள ஒரு பெரிய ஃபேக்டரியே இயங்கிட்டு இருக்குல்ல. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் யாரு ஜெரிமானம் பண்றா? உள்ள ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் நடக்குதே, அதை நம்ம என்னைக்காவது உட்காந்து அப்ரிஷியேட் பண்றோமா? வாழ்க்கையில வந்து நம்மளுடைய அதாவது பல விஷயங்களை நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு தானே சொல்லணும். எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கிடைக்குது, அதனால அதை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கிறது இல்லை. இந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அமுதம், வாழ்க்கையில ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நினைச்சு பாருங்க, தண்ணீரே இல்லாத ஒரு இடத்துல நம்மள கடவுள் படைச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம ஒரு வாய் தண்ணிக்காக இன்னைக்கு கூட பார்க்கலாம், எத்தனையோ கிராமங்கள்ல ஒரு குடம் தண்ணிக்காக பெண்கள்லாம் எவ்வளோ தூரம் நடந்து போற போட்டோஸ் எல்லாம் பார்த்தாலே என்னமோ பண்ணுது இல்ல. எங்கேயோ கஷ்டப்பட்டு யாரோ ஒரு குடம் தண்ணிக்காக பெரிய கிணத்துக்குள்ள சுத்தி நிக்கிறாங்க, வந்து வாட்டர் டேங்குக்கு பக்கத்துல நிக்கிறாங்க, அந்த தண்ணி லாரிக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அப்போ ஒரு வாய் தண்ணி அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. அந்த மழை நீரோட பெருமையை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்றாரு திருவள்ளுவர், சப்போஸ் மழையே பெய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வருஷத்துல இந்த வருஷம் இவ்வளவு கம்மி மழை கூட மழைன்னு சொல்றோம், ஆனா மழையே பெய்யல, ஒரு 4-5 வருஷம் 2 வருஷம் சேர்ந்தாப்புல மழை இல்லை அப்படின்னு சொன்னா உயிர்கள் எல்லாம் பசி வாட்டி எடுக்குமா. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அப்படி வானத்திலேருந்து மழை பெய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், பொய்ச்சு போச்சுன்னா, மழை பெய்யலைன்னு சொன்னா, இந்த விரிந்த நீர் சூழ்ந்த இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் பசி வந்து நின்று வாட்டுமா. லாக்டவுன் போது பல பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க. வீடு இல்லாதவங்க, வெளியில வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து லாக்டவுன், ஹோட்டல்ஸ்லாம் மூடிட்டாங்கன்னு போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் வெளியிலேருந்து சமைச்செல்லாம் கொடுத்து ஏதோ செஞ்சோம். ஆனா அந்த பறவைகள், நம்மளை சுத்தி இருக்கிற விலங்குகள், அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? தண்ணீருக்கு ஒரு வாய் தண்ணிக்காக ஒரு நீர்நிலையை தேடி யானைகள் காட்டிலேருந்து வெளியில வருது. பல குருவிகள், பல சின்ன 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 உயிரினங்கள் பார்க்கலாம் நீங்க வந்து தண்ணிக்காக. எல்லா உயிரினத்துக்குமே உணவு வேணும், தண்ணி வேணும். அந்த உணவுக்கு ஆதாரமும் தண்ணீர். அதனால இந்த மழையோட பெருமையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சப்போஸ் மழையே பெய்யலைன்னா என்ன ஆகும்? விவசாயி உழவு தொழிலையே மறந்துடுவார். அவர் வந்து உழவே பண்ண முடியாது. நம்ம எத்தனை என்ன நீங்க ஆர்டிஃபிஷியல் ரெயின்னு சொல்லலாம், தண்ணி இருக்குங்க சொல்லலாம், ஆனால் மழை நீர் அப்படிங்கிறது வந்து அந்த மண்ணுக்கு ரொம்ப 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 முக்கியம். அந்த மழை பெஞ்சாதான் அந்த மண்ணுக்கு வந்து அது எப்படி ஒரு அம்மாவை பார்த்த உடனே ஒரு குழந்தையோட மனசுல ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் ஒரு ரிலாக்ஸ்டு ஒரு இதுவும் வருமே, அந்த மாதிரி அந்த மழை நீர் வந்து அந்த மண்ணுக்கு அவ்வளோ முக்கியம். ஏரின் உழாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். புயல் என்னும் வாரி, அதாவது புயல்னு இந்த இடத்துல மழைக்கே புயல்னு பேர் வச்சிருக்காரு திருவள்ளுவர். புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால். ஒருவேளை மழை பெய்யலைன்னா ஏரின் உழாஅர் உழவர், உழவர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அக்ரிகல்ச்சர் பண்றவங்கலாம் உழவு தொழில மறந்துடுவாங்க. அவ்வளவுதான், இனிமே விவசாயம் பார்க்க முடியாது, வித்துட்டு பிளாட் கட்டிட்டு இப்பயே அப்படிதான் ஆயிட்டு இருக்கு, போயிட்டே இருப்பாங்க வந்து. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு விவசாய நிலங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஆன்லைன்ல எல்லாம் சொல்றோம் இல்லையா, எல்லாம் எங்கேருந்து வேணாலும் கிடைக்கும். அப்படி இல்லை, இதுக்கு நம்ம வாழ்க்கையோட ஒரு வாழ்வாதாரம் உழவு அப்படிங்கிறது நம்ம மண்ணோடையும் நம்மளுடைய கலாச்சாரத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். என்னைக்கும் இந்த பூமியில வந்து உழவு தொழில் இருக்கணும்.
திருவள்ளுவர் வந்து எந்த தொழிலுக்கும் தனிப்பட்டு ஒரு அதிகாரம் எழுதலை. உழவு தொழிலுக்கு எழுதியிருக்காரு. உழவு அப்படின்னே ஒரு அதிகாரம் இருக்கு திருக்குறள்ல. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். பாரதியார் கூட சொல்றாரு வந்து, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு. நம்ம பார்த்தோம் பெரிய பெரிய மழைகள்லாம் சமீபத்தில் போன வருஷம் பெஞ்சது, 2015 பெஞ்சது, பயங்கரமான மழை. புது வார்த்தையெல்லாம் வேற கேட்கிறோம், ரெட் அலர்ட் அப்படிங்கிறோம். பயமா இருக்கு, ரெட் அலர்ட்டா அப்படின்னு. திருவள்ளுவர் அதே தான் சொல்றாரு, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. மழையோட வல்லமை, மழையோட ஆற்றல் எப்படி தெரியுமா? அது நினைச்சா பெஞ்சு கெடுக்கும், பெய்யாமையும் கெடுக்கும். மழையே பெய்யலை அப்படின்னா பூமி பாலம் பாலமாக வெடிச்சு, ஐயோ மழை பெய்யாதான் ஏங்கி தவிச்ச ஜனங்கள்லாம் கஷ்டப்படுற ஒரு காலம். அப்புறம் போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு பெஞ்சிட்டே இருக்கும், ராத்திரியும் பகலும் மழை. ஐயோ உலகமே வந்து அழிய போகுதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து தொடர்ந்து பல நாட்கள் பெஞ்சு, அதுவும் நம்மளோட ஊரில் இருக்கிற இந்த சாலைகள்லாம் சரியா அந்த நீர் வடிகால் திட்டங்கள்லாம் சரியா இல்லாத போது தண்ணீர் நிறைய தேங்கி அதுல பல பேர் வந்து கஷ்டப்பட்டு, பல பேர் வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்து, பல பேர் இறந்து, எத்தனை கஷ்டங்களை பார்த்துருக்கோம் இந்த மழை பெஞ்ச சமயம்லாம் வந்து. அதனால மழையோட வல்லமை, மழையோட ஆற்றல். மனிதா, நீ ரொம்ப ஆற்றல் படைச்சவன் நினைச்சுக்காத, உன்னுடைய பவர்லாம் ஒண்ணுமே கிடையாது. மழையோட பவரை பாரு. மழை நினைச்சா வாழவும் வைக்கும், சாகவும் அடிக்கும். அதனால மழை கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. இயற்கை கிட்ட ரொம்ப பயபக்தியோட இருங்க. இயற்கையை வணங்குங்கள், இயற்கையை புரிந்து கொள்ளுங்கள், இயற்கையோடு இயைந்து வாழுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த கண்ட இடத்துல பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறது, அப்புறம் எதை வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம், இந்த மனம் போன போக்கில் என்ன வேணாலும் மற்ற உயிர்களை பற்றி யோசிக்காம செல்ஃபிஷாக வாழறது, அதெல்லாம் நம்ம நிறுத்தணும். மழையோட பெருமையை புரிஞ்சுக்கணும். மழை வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. அதனால ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இந்த மழை வரும்போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு தேங்க்ஸ் கிவிங் நம்ம பண்ணணும். வணக்கம். மிகவும் தெளிவாக, அழகாக, துல்லியமாக கருத்துக்கள் தெரிவித்ததற்கு மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணவேணி. கோவைவாணியின் சார்பாக உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். வணக்கம். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள், தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.